நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லலிதா. இனி தொடர்ந்து விரிவான செய்திகளை பார்க்கலாம். பிற மாநிலங்களுடன் போராட வேண்டிய சூழ்நிலையில் நீர் சேகரிப்பில் கவனம் செலுத்தாதது ஏன் என தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான வழக்கு நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழகம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சேகர் டாப்தே காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பின்படி 192 TMC தண்ணீரை கர்நாடக அரசு வழங்க வேண்டும் என தெரிவித்தார். தமிழகத்தில் பருவமழை பொய்த்ததன் காரணமாக வறட்சி ஏற்பட்டு விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் நிலத்தடி நீரில் உப்பு கலந்து காணப்படுவதால் அதையும் பயன்படுத்த இயலாத சூழல் நிலவுவதாகவும் தமிழக அரசு வழக்கறிஞர் வாதிட்டார். கர்நாடக அரசு கேட்கும் 465 TMC தண்ணீர் கொடுத்தால் தமிழகத்திற்கு கொஞ்சம் கூட தண்ணீர் கிடைக்காத சூழல் ஏற்படும் என்றும், தவறான சாகுபடி முறையால் தங்களுக்கு தர வேண்டிய நீரை கர்நாடக அரசு வீணடிப்பதாகவும் தமிழக அரசு சார்பில் குற்றம் சாட்டப்பட்டது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த நீதிபதிகள், தமிழகத்தில் உள்ள அணைகளில் தண்ணீரை சேமித்து வைக்காதது ஏன், நீர் சேமிப்பு திட்டத்தில் தமிழக அரசு கவனம் செலுத்தாதது ஏன், மேட்டூர் அணை போன்ற முக்கிய அணைகளில் நீரை சேகரித்தால் அதனை அவசர காலங்களில் பயன்படுத்தலாமே என சரமாரியாக கேள்வி எழுப்பினர். நீர் சேமிப்பு திட்டத்தில் நீரை சேமித்து வைத்தால் கர்நாடகம் தண்ணீர் தர மறுத்தாலும் கடும் வறட்சி காலத்திலும் சாகுபடி தேவைக்கு அந்த நீரை பயன்படுத்தலாமே என வினவிய நீதிபதிகள், மேலும் தண்ணீரை சேமிக்க தமிழக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்னென்ன என்றும் கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து வாதங்களை கேட்டறிந்த நீதிபதிகள் காவிரி வழக்கில் நிபுணர்களை அழைத்து வந்து வாதிட தமிழகம், கர்நாடகம், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களுக்கு உத்தரவிட்டனர். நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கும் நிபுணர்களை அழைத்து வர வேண்டும் என்றும், 3 மாநில நிபுணர்களும் தலா 45 நிமிடங்கள் வாதங்களை எடுத்துரைக்கலாம் என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். அதே நேரத்தில் காவிரி நதிநீர் தொடர்பான வாதங்கள் அறிவியல் பூர்வமானதாக இருக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். கர்நாடகாவில் கடந்த 42 ஆண்டுகளில் இல்லாத வறட்சி ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில உணவுத்துறை அமைச்சர் UT காதர் தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வறட்சி காரணமாகவே காவிரி பிரச்சினையில் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாகவும், இந்த தற்காலிக பிரச்சினையை தமிழக மற்றும் கர்நாடக மக்கள் ஒற்றுமையுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். See, Kaveri is a united bond between the Karnataka and Tamil. It's a united bond between the Tamil and Karnataka and Tamil and Tamilians, Karnataka and Tamilians. I think this is a gesture where we have to be like brothers and sisters throughout our tenure. And concerning only, I think only few years when the scarcity comes, only the problem arises. Otherwise, when the drought, severe drought is there, and Karnataka was facing last 40 years, such drought was not there. First time from 42 years, the drought was, so much drought was there. During that time only small issues will rise, and I am sure that it will be amicable to be settled. மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றவே மத்திய அரசுடன் இணக்கமாக உள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் பேசிய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, தமிழகம் வளர்ச்சியடைந்து வரும் வேளையில் சிலர் அரசை பற்றி விமர்சனம் செய்து வருவதாக கூறினார். விமர்சனத்தை நிறுத்திவிட்டு மக்கள் நலப் பணிகளில் அனைவரும் அக்கறை கொள்ள வேண்டும் என வலியுறுத்திய முதல்வர் பழனிசாமி, மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் தமிழக அரசு அயராது உழைத்து வருவதாக தெரிவித்தார். நாட்டில் பலர் நரியை போல் சூழ்ச்சியில் ஈடுபட்டுள்ளதாக கூறிய முதல்வர் பழனிசாமி, சூழ்ச்சி ஒருபோதும் வெற்றி பெறாது என்றும், அதிமுக தொண்டர்கள் ஒரே அணியில் நின்று சூழ்ச்சியை எதிர்கொள்வார்கள் என்றும் குறிப்பிட்டார். நான் இப்போது தனிப்பட்ட மனிதன் அல்ல, தமிழ்நாட்டின் முதலமைச்சர். மக்களின் நலன்தான் எனக்கு முக்கியம். மக்கள் நல திட்டங்கள் விரைந்து செயல்படுத்துவதற்காக மத்திய அரசுடன் இணக்கமான சூழ்நிலையை கடைபிடிக்கின்றேன். எதிர்க்கட்சியின் விமர்சனம் பற்றி எனக்கு கவலை இல்லை என்று தெரிவித்தார். மாண்பு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மனித நேயமிக்க வழியைத்தான் மாண்பு புரட்சித் தலைவி அம்மாவின் வழியில் வந்த அம்மாவின் அரசும் கடைபிடிக்கிறது என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுக்கு மக்கள் நலன்தான் முக்கியம். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ராபர்ட் ஃபயர்ஸ், ஜெயக்குமார் ஆகியோரை விடுவிப்பது தொடர்பாக பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியுள்ளது.
ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை கைதிகளாக சிறையில் உள்ள ராபர்ட் பயஸ் மற்றும் ஜெயக்குமார் தங்களை முன்கூட்டி விடுதலை செய்ய கோரி கடந்த 2012ஆம் ஆண்டு வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது குடியரசு தினத்தை முன்னிட்டு 180 கைதிகளை விடுதலை செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாகவும் அந்த பட்டியலில் ராபர்ட் பயஸ், ஜெயக்குமார் பெயர்கள் இடம்பெறவில்லை என தமிழக அரசு தரப்பில் கூறப்பட்டது. இந்நிலையில் மனுதாரர்கள் கோரிக்கை தொடர்பாக பதிலளிக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கு நீதிபதி செல்வம், கலையரசன் அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் பதிலளிக்க கூடுதல் கால அவகாசம் கோரப்பட்டது. இதனை ஏற்று கால அவகாசம் வழங்கிய நீதிபதிகள் வழக்கு விசாரணையை வரும் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தமிழகத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவர் லடாக் சிகரத்தில் ஏறி சாதனை படைத்துள்ளார். சென்னை வேளச்சேரியை சேர்ந்த மாணவி காவ்யா குருநானக் கல்லூரியில் இளங்கலை 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். NCC மாணவியான இவருடன் நாடு முழுவதிலும் இருந்து 18 மாணவிகள் லடாக் சிகரத்தில் ஏற தேர்வு செய்யப்பட்டனர். ஹிமாச்சல பிரதேசத்தில் 1 மாதம் மலையேற்ற பயிற்சி பெற்ற பின்னர் ஜூன் 19ஆம் தேதி பனி படர்ந்த கடுமையான வானிலை கொண்ட லடாக் மலையில் ஏற முயற்சி மேற்கொண்டார். கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 18,000 அடி உயரத்தில் உள்ள லடாக் சிகரத்தில் ஏறி 18 மாணவிகளும் சாதனை படைத்தனர். மலையேற்ற வீரர்கள் சிலர் பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்ததை அடுத்து 2000வது ஆண்டிற்கு பின்னர் லடாக் சிகரத்திற்கு யாரையும் அனுமதிப்பது இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நாட்டில் நிலவுவதாக முன்னணி தமிழ் நடிகையான அமலா பால் வேதனை தெரிவித்துள்ளார். நியூஸ் 7 தமிழுக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியின் ஒரு பகுதியை இப்போது பார்ப்போம். இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, ஆக்சுவலி இன் இந்தியா women are not safe, around the world also. சேஃப்டி வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. பட் அதில் பாதிக்கப்பட்டவங்க தான் ரொம்ப கஷ்டம் அவங்கள நினச்சி பார்த்தா. ஐ திங்க் ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு கூட சேஃப்டி இல்லை. நான் வந்து கேர்ஃபுல்லாக இல்லைன்னா, என்னோட சரௌண்டிங்ஸ் கேர்ஃபுல்லாக வைக்கலைன்னா எனக்கு கூட இது ஏற்படலாம். எப்போ வேணாலும் நான் ஈவினிங் ரன்னிங் ஜாகிங் போகும்போது என்னோட டிரைவர் என் கூட இருக்கும், இல்லைன்னா என்னோட அசிஸ்டன்ட் கூட வருவாங்க. தனியாக போகிறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. ஸோ எல்லாரும் நிலைமையும் அப்படி தான். கோவை சூலூர் விமானப்படை தளத்தில் நடைபெற்ற இந்திய விமானப்படை விமானங்களின் கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கோவை சூலூரில் அமைந்துள்ள இந்திய விமானப்படை தளத்தில் விமானங்களின் பழுது நீக்கம் மற்றும் விமானிகளுக்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதனிடையே சுதந்திர தினத்தை முன்னிட்டு விமான கண்காட்சி இன்று நடைபெற்றது. இதில் இந்திய விமானப்படையில் பயன்படுத்தப்படும் விமானங்கள், ரேடார் வாகனங்கள், தீயணைப்பு வாகனங்கள், விமானப்படை வீரர்கள் பயன்படுத்தும் ஆயுதங்கள் ஆகியவை கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. இதன் ஒரு பகுதியாக இந்திய விமானப்படையில் பயன்படுத்தப்படும் துரு ஹெலிகாப்டரின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.